ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியை கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட போகிறேங்க. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடிகளில் பூக்கள் எல்லாம் பூத்து எல்லாம் உதிர்ந்து போய் அதோட முனை பகுதி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் இன்னைக்கு நான் காலையிலேயே எல்லா செடிகளோட முனைகளையும் கட் பண்ணி க்ரூம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ரோஜா செடிகளை அப்பப்போ கட் பண்ணி விடும்போது தான் புதிய துளிர்கள் வந்து மறுபடியும் மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் வருங்க. இந்த பெங்களூர் ரோஸ் செடி நல்லா கொத்து கொத்தவா ரெட் கலரில் பூ பூத்துருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் என்னமோ இலை சுருட்டல் நோய் மாதிரி வந்து இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதையும் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்துட்டேங்க. இதுக்கு கொஞ்சம் வேப்ப எண்ணெயை கலந்து நம்ம தெளித்து விட்டோம்னா இந்த இலை சுருட்டல் நோயெல்லாம் சீக்கிரமாக போயிடும். ஜினியா செடி ஏற்கனவே காஞ்சி இருந்துச்சு. அதனுடைய கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு விதைகளை மற்றும் சேகரித்து எடுத்து வச்சாச்சுங்க. இந்த விதைகளை மறுபடியும் நம்ம போட்டு புதிய செடிகளை ஈஸியாகவே உருவாக்கலாம். இந்த மாதிரி சாமந்தி, ஜினியா இந்த செடிகளில் முதிர்ந்த பூக்களை நல்லா காய வச்சு எடுத்து நம்ம தனியாக வச்சிட்டோம்னா மறுபடியும் விதைகள் போட்டு புதிய செடியை வீட்டிலையே நம்ம உருவாக்கிக்கலாம். நர்சரிக்கு போய் மறுபடியும் புதிய செடிகள் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. காய்ந்த செடிகள் எல்லாத்தையுமே கம்போஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சுங்க. இந்த துளுக்க சாமந்தி செடியும் இலை சுருட்டல் நோய் வந்து மேல் பகுதியில் இருக்கிற இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருந்துச்சுங்க. அதையே நான் இன்னைக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மறுபடியும் சைடில் இருந்து புதிய துளிர்கள் வந்து சீக்கிரமாகவே நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் பூக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.